சார் குட் மார்னிங். குட் மார்னிங், வணக்கம். அகில இந்திய நன்னாடு மக்கள் கட்சி சார்பாக இன்னைக்கு பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் மாநில தலைவரை அறிமுகப்படுத்துறதாக சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது உங்களுடைய தேர்தல் அறிக்கையை தெரிவிக்க அதாவது தேர்தல் இந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளோடு இணைந்து பண்ணியிருக்கிறார் சொல்லியிருக்கீங்க. அதாவது அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை இப்பொழுது செயற்குழு ஆலோசனை கூட்டம், அறிமுகம் கூட்டம் என்ற பெயரில் மாநில தலைவர் அறிமுகம் செய்வதற்கு தான் இந்த கூட்டம். அதே போல வாக்கு உறுதி, அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி வாக்கு உறுதி தேர்தலுக்கு பின் நம் எல்லா தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு பின் தான் இந்த தேர்தலை சந்தித்து வாக்கு உறுதியாக நிறைவேற்றி வைக்க முடியும். இப்போ உங்களுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக யார் நீங்கள் முன்மொழிவீங்க? இப்பொழுது புதிதாக தமிழ்நாடு மாநில தலைவர் ஐயா அவர்களை இப்போ தேர்வு செய்திருக்கின்றோம். அவர் உங்களோட முறையிடுவார். அவருடைய பேர் ராஜே ரிஷி. சரிங்க சார். அவர்கிட்ட அகில இந்திய நம்மளோட மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க. அரசியல் அப்படின்றது உங்களுடைய பயணத்தில் எந்த அளவில் இருந்தது, இன்னும் எப்படி இருக்கும்? அரசியல்னாவே மக்களுக்கு சேவை செய்கிறது தான். இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சேவை செஞ்சுருக்கேன். இப்போ அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி மூலமாக மக்களுக்கு எங்கனாலையும் எங்களை சார்ந்த கட்சி நிர்வாகினாலையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்லதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். மாநில அளவில் உள்ள முக்கியமான முடிவுகள் எடுக்க முழு அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. சரி, அடுத்து உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்கள் கட்சி சார்பாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க? இன்றைக்கி தான் பொறுப்பேற்றிருக்கேன். செகண்ட் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் வர சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் ஒரு மீட்டிங் கண்டிப்பாக போகிறோம். ஜனவரி ஒரு 25-30 கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போட்டு அவங்க ஃபுல்லாக மறு ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் எங்களோட தேர்தல்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். கண்டிப்பாக மக்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? மக்கள் கண்டிப்பாக சொல்லணும். மக்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நல்ல ஒரு அரசியல் கட்சியை எதிர்பார்க்கணும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வோம். தேர்தலுக்காகவோ கட்சி பதவிக்காகவோ பணத்துக்காகவோ எங்கள் நிர்வாகி எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் செயல்பட அனுமதிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மக்களுக்கு சேவை செய்யணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சேவை செய்வோம். இதை கன்ஃபார்மாக சொல்கிறேன், அசூன்ஸ் தரேன். உங்கள் கட்சியுடைய சார்பாக தேசிய அளவில் கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையில் அரசு துறை சார்ந்த பணியாளர்கள் அனைவரும் உயர் அதிகாரிகள் கடைநிலை அதிகாரி வரை அனைவருடைய மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசாங்க மருத்துவமனையில் அரசாங்க கல்விக்கூடங்களில் படிக்கணும், எடுத்துக்கணும், இல்லைன்னா அவங்க பதவி நீக்கம் வரை செய்யலான்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. இது சார்ந்து ஒரு தமிழ்நாடு தலைவராக உங்களுடைய கருத்து? அறிக்கை தேசிய நம்ம தேசியத்தில் தேசிய கட்சினால் எல்லாம் ஒரு கொள்கையை கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதுபடி ஏற்று நம்ம தேர்தல் அறிக்கைக்காக நாங்கள் செயல்படுறதை காட்டிலையும் இதே ஸ்கூல் சொல்கிறீங்களா, இதே விவசாயம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எலெக்ஷனில் நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை. வர்ற ஒரு மாதம் கழிச்சு வர தேர்தலுக்கு அப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுகளுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லது செய்வோம். அதை நாங்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லி நாங்கள் ஜெயிச்சு தான் பண்ண அவசியம் இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இருப்போம். யாரையும் நாங்கள் விட மாட்டோம், கண்டிப்பாக விட மாட்டோம். அது ஆளுநர் கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், எங்களால் முடிஞ்ச எங்கள் வாய்ஸ் கண்டிப்பாக போகும். அது செயல்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அடுத்த விஷயம் என்னென்னா, குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தில் விதிவிலக்கு அறிக்கையில் வெளியிட்டிருக்கீங்க. இது நம்ம மாநிலத்துக்கு இந்த அறிக்கை பொருந்துமா? அதான் நான் இன்றைக்கி தான் தேசிய கொள்கை இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகே தான். ஃபஸ்ட் நாங்கள் பேசிக்கிறோம், பற்றி நல்லா பேசிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் நல்லா பேசிட்டு அப்புறம் தமிழ்நாட்டோட நிலவரம் அதுக்கு தகுந்தப்போ நாங்கள் ஆரம்பிச்சோம். கண்டிப்பாக. தேங்க்ஸ். ஆனால் வேறு ஏதாவது